ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி. இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துக்கே சிவ கடாட்சம் ஏற்படும். அது என்னென்ன பொருட்கள், அதை எத்தனை மணிக்கு வாங்கி வைக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் பிறந்துட்டாலே தொடர்ந்து ஒரே விசேஷ நாட்களாக வரும். அதில் முதல் முக்கியமான விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா மகா சிவராத்திரி தான். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த 8 விரதங்களில் முக்கியமான ஒரு விரதம். மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி திதி சிவராத்திரியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த ஒரு சிவராத்திரி மாதம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரிக்கு யாரும் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அதுவே மாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய இந்த தேய்பிரை சதுர்த்தசி திதி இருக்குல்ல, அன்றைய தினம்தான் மகா சிவராத்திரி. சொல்லப்போனால் இந்த ஒரு மகா சிவராத்திரி இரவு சிவபெருமானுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு இரவாம். இந்த மகா சிவராத்திரி இரவு அன்னைக்கு 4 கால பூஜைகள் எல்லா கோவில்லையும் நடக்கும். உதாரணத்துக்கு மாலை ஒரு 6 மணிக்கு மேலே பூஜை ஆரம்பித்தாங்கன்னா மறுநாள் காலையில், அதாவது சிவராத்திரி முடிஞ்சு மறுநாள் காலையில் 6:30 மணி வரைக்கும் 4 கால பூஜைகளை முடிச்சிருவாங்க. நிறைய பக்தர்கள் அவங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு விடிய விடிய கண் விழித்து 4 கால பூஜைகளையும் பார்த்துட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த வகையில் இந்த வருடம் மாசி மாதம் 25ஆம் வருடம் பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி வந்திருக்குது. பிப்ரவரி 26ஆம் தேதி காலை சரியாக 10:18 பிறகுதான் சதுர்த்தசி திதி பிறக்குது. அதாவது பிப்ரவரி 26ஆம் தேதி காலைல 10:20க்கு மேலே தான் நீங்கள் மகா சிவராத்திரிக்கான வழிபாட்டெலாம் செய்யணும். அது மறுநாள் பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 9 மணி வரைக்கும் இருக்குது. கோவிலில் கண் விழிக்கிறதையும் பிப்ரவரி 26ஆம் தேதி இரவு நீங்கள் கண் விழிக்கணும். நிறைய பேருக்கு பிப்ரவரி 26ஆம் தேதி அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க கண் விழித்து 4 கால பூஜைகளை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு சில பேருக்கு உடல் ஒத்துழைக்காது, இல்லை வயது காரணமாக அவங்களால கண் விழிக்க முடியாது. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த 4 கால பூஜைகளில் இந்த குறிப்பிட்ட இந்த 1 மணி நேரம், இந்த 50 நிமிஷங்கள் நீங்கள் ஒரு பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா இரவு முழுக்க, அதாவது மகா சிவராத்திரி இரவு முழுக்க நீங்கள் கண் விழித்து சிவபெருமானை வணங்கின ஒரு பலனை பெற முடியும். 4 கால பூஜைகள் அப்படிங்கிறது ஒரு கால பூஜை மொத்தமாக 3 மணி நேரம் நடக்குமா. இதில் நள்ளிரவு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் 3ஆம் கால பூஜை நடக்கும். இந்த 3ஆம் கால பூஜையில் முதல் ஒரு 50 நிமிஷம் இருக்குல்ல, அதாவது 12 மணி 9 நிமிஷத்துல இருந்து 12 மணி 59 நிமிஷம், இந்த 50 நிமிடம் நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணிங்கன்னா மகா சிவராத்திரி இரவு முழுக்க 4 கால பூஜைகளில் கலந்துக்கிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ண பலனை பெற முடியுமா. ஏன்னா இந்த 3ஆம் கால பூஜை இருக்குல்ல, அந்த பூஜையை தான் பார்வதி தேவி சிவபெருமானுக்காக மகா சிவராத்திரி அன்னைக்கு வழிபாடு செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியும், அந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானை வணங்கினா சிவபெருமானோட அருளையும் பார்வதி தாயாரோட அருளையும் ஒரு சேர பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. 4 கால பூஜைகளையும் கலந்துக்க முடிஞ்சவங்க கட்டாயம் கலந்துக்கோங்க, அதில் தவறு கிடையாது. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் இருக்குல்ல, இந்த பொருட்கள் எல்லாத்தையும் மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு வாங்கி வீட்டில் வைக்கிறது உங்கள் குடும்பத்தில் பெரிய சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். பொதுவாக எந்த ஒரு பண்டிகை நாள் வந்தாலும் அந்த பண்டிகை நாளுக்குரிய அந்த தெய்வத்துக்குரிய பொருட்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்போது அந்த பொருட்கள் பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த வகையில் முதல்ல என்ன ஒரு பொருளை வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் மகா சிவராத்திரி வந்திருக்கிற தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே விநாயகருக்கு உகந்தது. சிவபெருமானோட பிள்ளையாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு உகந்த ஏதாவது ஒரு பொருள், அது சின்னதாக ஒரு விநாயகர் ஃபோட்டோவோ இல்லை விநாயகர் சிலையோ உங்கள் பாக்கெட் சைஸ் இருந்தால் கூட போதும், அதை முதல் பொருளாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள், நிறைய பேருக்கு வீட்டில் ருத்ராட்சம் மாலை வைத்து வழிபாடு செய்யணும், இல்லை ருத்ராட்சம் அணிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். இது வரைக்கும் இந்த ருத்ராட்சம் சம்மந்தமான பொருட்களை நீங்கள் வாங்காமல் இருக்கலாம். அதுக்கு ஒரு சரியான நாள் நேரம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த இந்த மகா சிவராத்திரி தினம்தான். இரவு தான் போய் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. பிப்ரவரி 26ஆம் தேதி காலையில் 10:18 இந்த தேய்பிரை சதுர்த்தசி திதி பிறந்ததில்ல. பிப்ரவரி 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் தாராளமாக இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கலாம். அதுலேயும் இந்த பஞ்சமுக ருத்ராட்சம் அப்படிங்கிறது யார் வேணாலும் அணியலாம், எந்த நேரங்களில் வேணாலும் அணியலாம். ஒருவேளை நீங்கள் பஞ்சமுக ருத்ராட்சமே வாங்கினா கூட
அதை அணிஞ்சிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யணும் ஒரு கட்டாயம் இருக்கும்ல. அப்படிப்பட்ட நபர்கள் தாராளமாக மகா சிவராத்திரி தினம் அன்னைக்கு நீங்கள் பூஜை அறையில் ருத்ராட்சத்தை வாங்கிட்டு வந்து வைக்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே சிவ கடாட்சத்தை அதிகப்படுத்தும். அதை மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் விபூதி, அப்புறம் குங்குமம், அதாவது திருநீர் குங்குமம். நிறைய பேர் வீடுகளில் ஏற்கனவே திருநீர் குங்குமம் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். புதுசாக ஒரு 10 ரூபாய்க்காவது திருநீரும் குங்குமமும் வாங்கிட்டு வரணும். திருநீர் மட்டும் வாங்கிட்டு வரக்கூடாது. திருநீர் அப்படிங்கிறது சிவபெருமானோட அடையாளம், சிவபெருமானோட மறு உருவம். இன்னொரு பக்கம் குங்குமம் அப்படிங்கிறது பார்வதி தேவி. இவங்க 2 பேரையும் தனித்தனியாக பிரித்து வாங்கிட்டு வராமல் சிவபெருமான், பார்வதி இவங்க 2 பேரோட கடாட்சம் இருக்கக்கூடிய விபூதி, திருநீர் அப்புறம் குங்குமத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு 10 ரூபாய்க்காவது வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள். இப்போ சொன்ன பொருட்களில் நீங்கள் எந்த பொருட்கள் வாங்குறீங்களோ இல்லையோ கட்டாயம் இதை வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதாவது சிவபெருமான் பார்வதி தாயாரோடையும் முருகன் அப்புறம் பிள்ளையார்னு சொல்லி குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் இவங்க 4 பேருமே இருப்பாங்க. சிவபெருமான் பக்கத்தில் விநாயகரும், பார்வதி தாயார் மடியில் முருகனும் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வைக்கிறதால உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் நடந்து வந்துட்டு இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை, அப்பா மகனுக்கோ இல்லை அப்பா மகளுக்கோ இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லி குடும்பத்தில் குழப்பம் அதிகமாக இருக்குது, சங்கடங்கள் அதிகமாக இருக்குது, சச்சரவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு சிவன், பார்வதி, விநாயகர், முருகன்னு சொல்லி குடும்பமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையை அதிகப்படுத்தும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை இது நீக்கிடும். அடுத்ததாக இந்த மகா சிவராத்திரி வந்திருக்கக்கூடிய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை யாருக்கு உரியது? விநாயகப் பெருமானுக்கு உரியது மாதிரியே புதன் பகவானுக்கும் உரியது. இந்த புதன் பகவான் சாதாரணமான ஆள் கிடையாது, புத்திகாரகன். நாம் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த ஆஃபீஸில் வியாபாரத்தை, தொழிலில் திறம்பட செயல்பட்டு உங்கள் போட்டியாளர்களை சமாளித்து உங்கள் அறிவு கூர்மையை அதிகப்படுத்தி உங்களை மேல்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய புத்திகாரகன் தான் இந்த புதன் பகவான். புதன் பகவானுக்கு உரிய தானியம் என்ன தெரியுமா? பச்சை பயிறு. அப்பேற்பட்ட பச்சை பயிரை ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ இல்லை உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது கூடுதல் விசேஷம். இன்னொரு பக்கம் சிவபெருமானுக்கு உரிய நிறங்கள்னு நிறைய இருக்குது. காவி நிறம், வெளிர் நிறம், அதே மாதிரி நீலம் நிறம். இந்த நிறங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு ஏற்ற நிறங்கள். இந்த நிறங்களில் ஏதாவது ஒரு துணி, அது சின்ன ஒரு வஸ்திரமாக கூட இருக்கலாம், ஒரு துண்டாக கூட இருக்கலாம், புதுசாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது மூலயமா வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை சுவாமிக்கு படைக்கிற மாதிரி ஒரு துண்டாக கூட இருக்கலாம். காவி துணியோ நீல நிற துணியோ வாங்கிட்டு வந்து உங்கள் உள்ளங்கை அளவுக்கு ஒரு துண்டு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அது பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய துண்டாக இருந்தால் இன்னும் விசேஷம். இப்போ சொல்லக்கூடிய நிறங்களில் வாங்கிட்டு வந்து ஒரு துணியை பயன்படுத்தி வீட்டில் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இதில் ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சால் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து மகா சிவராத்திரி தினத்தில் வீட்டில் வைக்கிறது கூடுதல் விசேஷம். சரி, இந்த பொருட்களை எத்தனை மணிக்கு வாங்கலாம்? காலைல 10 மணி 18 நிமிஷத்துக்கு பிறகுலாமே மகா சிவராத்திரிக்கான நாள் ஆரம்பிச்சிடும். மதியம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு காலம். இந்த 1.5 மணி நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தாராளமாக இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. கட்டாயம் உங்கள் குடும்பத்தில் சிவ கடாட்சம் அதிகமாகும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.